வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது காராசேவ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காராசேவில் 2 டைப்பாக செய்யலாம். ஒன்று மிளகு போட்டுட்டு இன்னொன்று மிளகாப்பொடி போட்டுட்டு நான் 2 டைப்பு செய்ய போகிறேன். இது இப்போ மிளகாப்பொடி போட்டுட்டு 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு, அதாவது வெறும் பச்சரிசி மாவு, வறுத்த மாவு கிடையாது. புட்டு பத்திரிக்கைலாம் யூஸ் பண்ணுற மாவு. கொஞ்சமாக மிளகாய்த்தூள், நெய், உப்பு, பெருங்காயத்தூள். இப்போது முதல்ல நெய் விட்டுக்கலாம். நான் இதில் சோடா உப்பு போட போகிறது கிடையாது. அதுக்கு பதில் நெய் தான் கொஞ்சம் கூடுதல் விட்டுக்கிறேன். 6 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். ஒரு கப் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ கடலை மாவு போட்டுக்கலாம். இது 1 கப்பு கடலை மாவு. கடலை மாவும் அரிசி மாவும் நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து அவங்கவுங்களோட விருப்பம் மாதிரி, காரம் அதிகம் வேணும்னா அதிகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். இது இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன்னா இந்த மாதிரி அச்சில் இந்த 3 கண்ணு உள்ள அச்சு எடுத்துக்கணும். கேஸை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இது எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்ப வேணாம். இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. நீ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த டைப்பும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ அதே மாதிரி நெய் விட்டுக்கலாம். சோடாப்பு வேணும்னா போட்டுக்கோங்க, நான் போடலை. உப்பு தேவையான அளவு. அதே மாதிரி 1 கப்பு கடலை மாவு. கால் கப்பு அரிசி மாவு.
இதுக்கு பொடி பண்ணின மிளகு, பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். இது இப்போ மாவு நான் பிசைஞ்சிட்டேன். அதை இந்த மாதிரி கட்டையில் வச்சு தான் நம்ம தேய்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி கட்டையில் செய்யும்போது இது மாதிரி ரொம்ப அழுத்தமான கடாயாக இருக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். எண்ணெயில் எவ்வளவு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு தேய்ச்சிக்கலாம். என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி செய்யறது தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் செஞ்ச மாதிரி செய்கிறது பழைய மெத்தடு, யாரும் இப்போ செய்கிறது இல்லை. ஈஸியாக நம்ம இடியாப்பம் பண்ணுற, நூல் புட்டு பண்ணுற அச்சில் தான் எல்லாருமே செய்வோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம உதுத்து விட வேண்டாம். இந்த மாதிரியே கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி பண்ணணுன்னா நம்ம உதுத்து விடணும். ஒவ்வொன்றையா எடுத்து இந்த மாதிரி உதுத்து விடணும். இது நல்லா வேகட்டும். இப்போ நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு, எடுத்துக்கலாம். நம்ம மிளகு போட்டதுனால இந்த கலரில் இருக்கும். அது ஃபஸ்ட்டு போட்டது மிளகாப்பொடி போட்டதுனால தான் நல்ல ரெட்டிஷாக இருந்துச்சு. எனக்கு இந்த டைப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் இது சூப்பராக இருக்கும். ஆனால் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து மட்டும் செய்யணும். இப்போ நான் அடுத்ததையும் காட்டுறேன். மாதிரி வச்சுட்டு மேலே வச்சு தேய்க்க வேண்டிதான். இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம்லாம் செய்யும்போது ஃபோன் மட்டும் அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிழிஞ்சுக்கலாம். நான் இந்த டைப்பில் தான் செய்ய போகிறேன். இப்போ இது நான் இடியாப்ப இதில் பிழிஞ்சது, இது தேய்ச்சது, எல்லாமே நான் தேய்ச்சி தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இதே அளவோடு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.